அடிமாலியில் மண் சரிவு ஏற்பட்ட லட்சம் வீடு பகுதியில் மாவட்ட ஆட்சியரின் வாக்குறுதியை நம்பி திரும்ப சென்ற குடும்பங்கள் துயரத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். மின்சார இணைப்பு கொடுக்கவும் தாமதம் ஏற்பட்ட போது இதுவரை குடித்தண்ணீர் கிடைக்காமல் உள்ளனர். கடந்த தினம் மாவட்ட ஆட்சிக்கூடம் ஏற்படுத்திய குழுவினர் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் பரிசோதனை நடத்தியதில் இந்த பகுதியில் 2 சோன்களாக பிரித்துள்ளனர். இதில் ஆரஞ்சு சோனில் உள்ள 25 குடும்பங்கள் திரும்ப லட்சமேட்டில் உள்ள வீடுகளுக்கு சென்றுள்ளனர். நிவாரண முகாமுக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் 15,000 ரூபாய் உடனடியாக பண உதவி வழங்குவதாக அறிவித்தார். மாவட்ட ஆட்சியரின் இந்த வாக்குறுதியை நம்பி 25 குடும்பங்கள் பயத்துடன் லட்சம் வீடுக்கு சென்றனர். ஆனால் அரசு அறிவித்த உதவி இதுவரை கிடைக்கவில்லை என்றும் இங்குள்ள குடும்பங்கள் தெரிவித்துள்ளனர். എല്ലാവരോടും കൂടി പറഞ്ഞു തരണം. ഇപ്പൊ കറണ്ട് കിട്ടി, ഇനിയിപ്പോ കുടിവെള്ളത്തിന്റെ പ്രശ്നമാണ് നമുക്കൊന്ന് തരേണ്ടത്. എല്ലാം സർക്കാർ പറഞ്ഞ എല്ലാം ശരിയായെന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ എവിടെ പോയി വെള്ളത്തിന്? ഇവിടെ ഈ കിണറിന് മുകളിൽ ഒരു വലയിട്ട്, അതായത് ഒരു ഇരുമ്പിന്റെ ഒരു വലയിട്ട് ഒന്ന് ശരിയാക്കി കഴിഞ്ഞാൽ ഇതിനകത്ത് പൂച്ചം ചേരല ഒന്നും ചേരില്ല. ഞങ്ങളെ 10-43 വീട്ടുകാർ മുക്കി കുടിച്ചിരുന്ന വെള്ളം ഇത്. அதே நேரம் மின்சாரம் காலையில் தான் சரி செய்யப்பட்டது. ஆனால் குடித்தண்ணீர் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. முக்கிய குடித்தண்ணீர் திட்டத்தில் தான் காலையில் பிக்கப் வேன் கவிழ்ந்தது. இதில் டீசலும் ஆயிலும் கலந்து தண்ணீர் உபயோகிக்க முடியாத நிலையில் உள்ளது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.